நகையை மீட்டு இன்றைய மார்க்கெட் விலையில் விற்க வி கோல்ட் தொடர்புக்கு 9514614714. இந்த நிலையில நம்முடைய திரு ஜேவிசி ஸ்ரீராம் அவர்களும் இணைகிறார். திரு ஜேவிசி ஸ்ரீராம் பாஜக வட்டாரத்தை நன்கு அறியக்கூடியவர். நீங்க பலமுறை இந்த மாதிரியான வதந்திகளை கேள்விப்பட்டிருக்கோம். இம்முறை வதந்தியா ஆர் இஸ் இட் இமினன்ட்? வணக்கம் மரிகரன். அதாவது நமக்கு வரக்கூடிய நிறைய சோர்சஸ்ல மாற்றத்துக்கான வாய்ப்புகள் அதிகம்னு தான் பேசப்படுகிறது. என்னுடைய தனிப்பட்ட கருத்து வேறு விதமா இருக்கும். ஏன்னா என்னுடைய தனிப்பட்ட கருத்து கூட்டணியில இருந்தாலும் இரண்டு வலுவான கட்சிகள் கூட்டணியில சேரும்போதுதான் உங்களுக்கு அந்த கூட்டணிக்கே வலிமை ஏற்படுது. அதனால கண்டிப்பாக அண்ணாமலை தலைமையில பாரதிய ஜனதா கட்சி இருந்தா தான் அதற்கான சாத்தியக்கூறு அதிகம். அதனால அண்ணாமலை தலைவரா கண்டினியூ பண்ணணும் தான் நான் பர்சனலா ஆசைப்படுவேன். ஆனால் அவர் என்ன மனசுல வச்சிட்டு இருக்காருன்னு தெரியாது. அதாவது அவர் கண்டினியூ பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவருக்கு இருக்கலாம். சோ அதே மாதிரி உங்களுக்கு மற்ற கட்சிகள் மாதிரி பாரதிய ஜனதா கட்சியில தலைவரா கம்ப்ளீட்டா நீடிக்கணும்னு எந்த விதமான கண்டிஷனும் கிடையாது. தொடர்றதும் நீடிப்பதும் இது எல்லாம் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை சம்பந்தப்பட்டது. இட் இஸ் ஆல் டைட் டு தட் என்று பார்க்கவா? I completely disagree because அதிமுகவில் இருக்கக்கூடிய பல தலைவர்களும் பாரதிய ஜனதா கட்சி வலுவாக இருக்கணும். அதே சமயத்துல அண்ணாமலை தலைவரா இருந்தால் வலிமையா இருக்குன்னு தான் நினைக்கிறாங்க. அதே சமயத்துல அஇஅதிமுக அவர் எந்த கட்சியுமே பாரதிய ஜனதா கட்சி மாதிரியான வலுவான ஒரு தேசிய கட்சியிடம் எந்த கட்சியுமே கண்டிஷன் எல்லாம் போட முடியாது. அதாவது இவர் தலைவரா இருந்தா நாங்க கூட்டணி வச்சுக்க மாட்டோம், இவர் தலைவரா இருந்தா தான் நாங்க கூட்டணி வச்சுப்போம் அப்படின்லாம் அமித்ஷா கிட்ட யாரும் சொல்லவும் முடியாது, டிக்டேட்டும் பண்ண முடியாது. அது அவங்க இன்டர்னல் டிசிஷன் பேஸ்ட் ஆன் செவரல் ஃபேக்டர்ஸ் அவங்க டிசிஷன் எடுக்கலாம். அந்த டிசிஷன் பிரதானமான ஃபேக்டரா திரு அண்ணாமலையோட பிரையாரிட்டி இருக்கு. இந்த கூட்டணி வருதுன்னா இது எனக்கு சரி வராது, ஏன்னா ஏற்கனவே ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கேன் அப்படின்னு அதுல இருந்து விலக அவர் நினைக்கிறார். அதுதான் முக்கியமான ஃபேக்டர்னு பார்ப்போம். அது ஒரு ஃபேக்டர் இருக்கலாம். ஏன்னா எனக்கு முன்னாடி பேசினவரும் சொன்னாரு, பப்ளிக்காவும் சொல்லியிருக்காரு, என்கிட்ட பிரைவேட்டாவும் சொல்லியிருக்காரு அண்ணாமலை அவர்கள். அதாவது நான் கூட்டணி இருந்ததுன்னா நான் காரியகர்த்தா தொண்டனா இருப்பேன், கூட்டணி இல்லைன்னா தலைவனா இருப்பேன் அப்படிங்கிற இது மார்ச் 2020 ஒரு ஃபேக்டர் இருக்கு இல்லையா? தமிழ்நாட்டு அரசியல்ல தமிழ்நாடு பிஜேபியில அவருக்குன்னு ஒரு ஃபாலோவிங் இருக்கு. சோ அவர் ஒரு தொண்டர்னு பிஜேபி விட்டுருமா, இல்ல வேற ஒரு இடத்துல அவர் ஆனரபிளா ஒரு மத்திய அமைச்சராவோ இல்ல தேசிய அளவுல ஒரு நிர்வாகியாவோ ரீஅகாமடேட் பண்ணுமா? பாசிபிலிட்டி எல்லாமே இருக்கு சார். ஏன்னா அவர் அண்ணாமலைங்கிறது பிஜேபிக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். அதுல எந்த விதமான ஒரு ஐயப்பாடும் கிடையாது. அவரை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு நேஷனல் பார்ட்டிக்கு தெரியும். அவரை யூட்டிலைஸ் பண்ண வேண்டிய இடத்துல யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. இந்த கடந்த 5 வருடமா அவர் கட்சியில சேர்ந்த உடனே வைஸ் பிரசிடென்ட், கடந்த 4 வருடங்களாக 3.5 வருடங்களாக அவர் பிரசிடென்டா இருந்திருக்காரு. அவர் பிரசிடென்டா இருந்து 11%, 11.3% வாக்குகளை பெற்று ஒரு வலுவான ஒரு கூட்டணி அமைச்சு அந்த கூட்டணிக்கு ஒரு 18% ஓட்டு வாங்கி ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஏன்னா பாஜக எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் நோட்டா கட்சி அந்த கட்சி இந்த கட்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் உடைச்சி எரிஞ்சு ஒரு 11% கிட்ட ஒரு கட்சியை நிப்பாட்டிட்டு பண்ணது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். அதை கண்டிப்பாக டெல்லி மேலிடம் புதிய தலைவர் வருவாராயின் அவர் அதிமுகவோட கூட்டணியா அனுசரிக்கக்கூடிய ஒரு தலைவரா இருக்கக்கூடும் நினைக்கிறீங்க சார்? யாரா இருந்தாலுமே இப்ப இந்த மாதிரி டிசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீஸ் ஆர் ஆல் வெரி இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் டேக். அண்ணாமலையே பலமுறை சொல்லியிருக்காரு, கூட்டணிங்கிறது தேசிய தலைவை தான் லீடர்ஷிப் தான் முடிவு பண்ணும், நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த கூட்டணி அமைவதுங்கிறது ஒரு காலத்தின் கட்டாயம். ஏன்னா காலத்தின் கட்டாயம் நான் சொல்ற காரணம் என்னன்னா பாரதிய ஜனதா கட்சி 11% வாங்கி ப்ரூவ் பண்ணிடுச்சு. அஇஅதிமுக 22-23% வாங்கி 2024 அவங்க பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது, அஜெண்டா கிடையாது, பெரிய பெரிய கேண்டிடேட்ஸ் எல்லாம் கண்டெஸ்ட் பண்ணல, அப்பயும் பண்ணிருக்காங்க. சோ இந்த ரெண்டு கூட்டணியை சேர்ந்தாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 40% மேல டச் பண்றாங்க. அண்ட் வின்னிங் அலையன்ஸ் நோக்கி தான் தமிழக மக்கள் ஓட்டு போடுவாங்க. பர்செப்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யார் ஆல்டர்னேட்டிவ்? ஏன்னா இந்த இடத்த நான் சொல்லிக்க விரும்புறேன், தெலுங்கானால ஜிஹெச்எம்பி எலெக்ஷன் நடக்கும்போது ஆங்கர் எலெக்ஷன் எகெயின்ஸ்ட் பிஆர்எஸ், அப்ப பிஜேபியை சூஸ் பண்ணாங்க. ஆனா 2023 அசம்பிளின்னு வரும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இல்ல பிஜேபி சவுதர்ன் தெலுங்கானால ஸ்ட்ராங்கா இல்ல, அதனால யாருக்கு ஓட்டு போட்டா பிஆர்எஸ் தோக்கடிக்க முடியும், காங்கிரஸ் ஓட்டு போட்டா தோக்கடிக்க முடியும், தோக்கடிச்சாங்க. அதே சமயத்துல 2025 டெல்லி எலெக்ஷனுக்கு பாத்தீங்கன்னா 2024லயே காங்கிரஸ் கட்சி தான் ஆரம்பிச்சாங்க வேலையா. ஆனா கடைசியில ஜெயிச்சதுன்னு பாத்தீங்கன்னா எல்லா ஓட்டும் அப்படியே ஆம் ஆத்மி பார்ட்டி பிஜேபி போச்சு.
அதே மாதிரி இப்பொழுதும் அதிமுக கூட்டணி ஒண்ணு அமைச்சிட்டாங்கன்னா பிஜேபியோட அது ஒரு வின்னிங் அலைன்ஸ் மக்கள் டிசைட் பண்ணுவாங்க. இது காலத்தின் கட்டாயம். இந்த காலத்தின் கட்டாயத்துக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாமே நடக்கும். தேங்க்யூ மிஸ்டர் ஜேவிசி. அடகு நகையை மீட்டு இன்றைய மார்க்கெட் விலையில் விற்க வி கோல்ட் தொடர்புக்கு 9514614714.